வணக்கம் ஆனந்தி. கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து நேற்றிரவு 9 மணி அளவில் சீபேர்டு என்ற தனியார் சொகுசு பேருந்து, அதாவது சுமார் 29 பயணிகள் அதில் ரிசர்வ் செய்து கோகர்னா நோக்கி பயணித்தனர். குறிப்பாக 25 பேர் கோகர்னாவுக்கும் 2 பேர் சிவமோகாவுக்கும் 2 பேர் குமட்டா என அந்த பேருந்தில் பயணம் செய்ய புக் செய்திருந்தனர். அனைவருமே பஸ்ஸில் பயணித்தனர். இந்த பஸ் பெங்களூரு புறநகர் பகுதியில் 9:30 மணிக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது, அதாவது நள்ளிரவு 2:05 வாக்கில் சித்ரதுர்கா மாவட்டம் அந்த கொர்லாத் கிராஸ் என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரில் வந்த சரக்கு லாரி டிவைடரை தாண்டி, அதாவது சாலை நடுவில் உள்ள தடுப்பை தாண்டி இந்த பக்கம் பஸ் மீது மோதியது. மோதிய வேகத்தில் அந்த பஸ்ஸின் அந்த லாரியின் மோதிய வேகத்தில் பஸ்ஸில் இருந்த டீசல் டேங்கில் பற்றவுடன் உடனடியாக தீப்பற்றியது. பஸ்ஸில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். இருப்பினும் இந்த தீ புகை பரவுடன் பஸ்ஸின் கடைசி இருக்கைகளில் இருந்த ஒரு சிலர் குதித்துள்ளனர். இருப்பினும் 9 பேர் உயிருடன் எரிந்து சாம்பலாகியுள்ளனர். தேசிய நெடுஞ்சாலை 48 இந்த நடந்த விபத்து தொடர்பாக சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுக்கின்றன. இந்த பேருந்து விபத்து நடந்த ஒரு சில நொடிகளிலே இந்த பேருந்தை அடித்து பெங்களூரிலிருந்து தாண்டேலி நோக்கி பள்ளி மாணவ மாணவியர் சென்ற சுற்றுலா பேருந்தும் சென்று கொண்டிருந்தது. அதில் 40க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் இருந்தனர். உடனடியாக அந்த விபத்து நடந்தவுடன் அந்த விபத்து நடந்த பேருந்துக்கு பின்னால் தொடர்ந்து ஃபாலோ செய்து வந்த பேருந்து நிலை தடுமாறி உடனடியாக அந்த ஓட்டுநர் பஸ்ஸை இடதுபுறம் திருப்பினார். அந்த பேருந்து விபத்திலிருந்து தப்பியது. இருப்பினும் அதிலிருந்து 40க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவியர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பினர் என்ற தகவலும் தற்போது கிடைத்துள்ளது. இருப்பினும் இந்த பேருந்தில் அந்த ஏற்கனவே லாரியில் வந்த ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். அவரது பேருந்தின் ஓட்டுநரின் 2 கால்களிலும் பலத்த சேதமடைந்துள்ளன. குறிப்பாக ஒரு சில அந்த காயமடைந்தவர்கள் தற்போது பெங்களூரில் உள்ள விக்டோரியா மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். அதேபோல் சித்ரதுர்கா மற்றும் ஹிரியூர் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பிரேத பரிசோதனைக்காக உயிரிழந்த 10 பேரின் சடலங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. சம்பவ இடத்தில் தற்போது அந்த உயிரிழந்தவர்களின் செல்போன்கள், பர்சுகள், அவர்களது லக்கேஜுகள் போன்றவைகளை போலீசார் எடுத்து தற்போது அங்குள்ள பாதுகாப்பான காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. உயிரிழந்தவர்களில் ஒரு சிலர், அதாவது குமட்டா மற்றும் சிவமோகா, கோகர்னா பகுதியைச் சேர்ந்தவர்கள். அவர்களது உறவினர்கள் தற்போது மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். இன்னும் அதாவது 10 மணிக்கு பிறகு பிரேத பரிசோதனை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஸ் ஓட்டுநர் முகமது ரபீக் ஹலகூர் என்பவர் பலத்த, அதாவது 2 கால் கட்டாகி சிகிச்சையில் உள்ளார். கிளீனரும் உயிர் தப்பியுள்ளார். தொடர்ந்து இந்த காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறதுங்க ஆனந்தி.